இங்கே அவன் காலேஜ் படிக்கும்போது கொடைக்கானல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பான். அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு போறான். ஆனா கதிர்ன்றவன் மோனி வந்தாதான் வரும்னு சொல்லிட்டு அடமுடிக்கிறான். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் அந்த பொண்ணு வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் நிர்மல் ஏற்கனவே ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பான். அந்த பொண்ணு வந்துடுறாங்க. இப்ப கொடைக்கானலுக்கும் போறாங்க. அங்க ஒரு ரெசார்ட்ல தங்குறாங்க. ஆனா மோனிக்கு இவனை பிடிக்காமலே போயிருக்கும். சோ அதனால தான் ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கதிர் மோனி சொன்னதால குடிக்காமலே விட்டுருவான். ஆக்சுவலா மோனி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா பழகி காலேஜ் படிக்கும் போது லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். சோ அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பான். நிர்மல் அவனுக்கு தெரியாம கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்க கலந்துறா. இவனும் தெரியாம குடிச்சிடறான். அப்பன்னு பார்த்து மோனியோட அண்ணன் குழந்தைக்கு அடிபட்டு இருக்கும். சோ ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்னோட ரத்தமும் அதுதான் சொல்லிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க. ரத்தமும் கொடுத்துறான். ஆனா அங்க செக் பண்ணி பார்த்ததுல இவன் குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போய் டாக்டர் ஒரு சீரியஸ்னஸ் கூட புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா ஹீரோ நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் இந்த பொண்ணு கோவத்துல ஒரு ஹாஸ்பிடல் வந்திருக்கும். இப்படியா போய் சொல்லுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்க வந்து அனுப்பி விடுறா. இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது. ஆனா நிர்மல் நம்மளால தான் இந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்காக ஐடியா பண்ணி ஹீரோக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம். அதனால அவன் கட்டிக்கு போற பொண்ணு இங்க வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணோட மூஞ்சே மாறுது. சோ கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணு நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கா. பார்த்தா நிர்மல் ஏற்பாடு பண்ண பொண்ணும் அவங்க ஏற்பாடு பண்ண பையனுமே லவரா தான் இருப்பாங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பட் ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பா. இது பிடிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா நீ நைட்டு திடீர்னு நிர்மல் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிரா. இவங்களுமே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாங்க. அப்பதான் இவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவான்ற உண்மையை சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா நிர்மல் உங்க லவ் பிரியறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். அதான் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை சேர்த்து வச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். ஆனா நீ நான் தான் கதிருக்கே தெரியாம கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு ஊத்தி கொடுத்தா அது அவனுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை. சோ அவன் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். இதை கேட்டதுமே நம்மளுமே சரியா உண்மையை கூட கேட்காம கோவப்பட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்துடுறா. பட் போகும்போது நிர்மலை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த டாக்டர் கால் பண்றா. இவங்களுமே தெரியாம கால் எடுத்துறாங்க. பார்த்தா டாக்டருக்கே காசு கொடுத்து இவங்க லவ் சேர்த்து வைக்கிறதுக்காக பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்க உண்மை தெரிஞ்சு போயிடும். அதை கேட்ட நிர்மலுமே ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா உயிரையும் கொடுப்போம், உயிர் இல்லாத மாதிரி நடிப்போம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறான்.